ஸ்பிரிச்சுவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளோட வைப்ரேஷன் அந்த பொருள் யாருக்கு சொந்தமானதோ அதை பொறுத்து தான் இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவாங்க. அதே மாதிரி சித்தர்களோட ஜீவ சமாதிக்கெல்லாம் போனாங்கன்னா அங்கேருந்து கூட மண் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த மண்ணில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி தான் நெகட்டிவ் வைப்புக்கும். இறந்து போன மனிதர்களோட பொருட்களை எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அந்த பொருட்களோட இறந்து போனவங்களோட ஆன்மா ஏதோ ஒரு விதத்துல தொடர்புலேயே தான் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வீட்டில் ரொம்ப நாள் வாழ்ந்தவங்களோட ஆன்மாவும் இறந்து போனதுக்கு அப்புறம் அதே வீட்டில் தான் அப்படியே இருக்குது. அதனால தான் நம்ம புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய பூஜைகள்லாம் பண்ணி எனர்ஜி கிளென்சிங் பண்ணிட்டு தான் அந்த வீட்டுக்கு நம்ம குடி போவோம். ஒருவேளை நம்ம குடி போகிற வீட்டில் ஆன்மாக்கள் இருந்து நம்ம பண்ணுற பூஜையினால அந்த ஆன்மாக்கள் ரொம்ப கோபம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கதையை தான் கேட்க போகிறோம். இந்த கதையை தமிழ்நாட்டில் இருந்து சத்யா அப்படின்றவர் தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. சத்யாவுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கு. கொஞ்ச நாளில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அம்மா வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சத்யாவையும் அவங்க அக்கா கீதாவையும் அவங்க அப்பா தான் தனியாக வளர்த்திருக்காரு. சத்யாவுக்கும் அவங்க அக்காவுக்கும் ஒரு 6-7 வயசு வந்து வித்தியாசம் இருந்திருக்கு. சத்யா ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அக்கா காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி நல்ல வெல் ஆஃப் ஆன ஃபேமிலி தான். வருஷங்கள் அப்படியே ஓடுது. சத்யா காலேஜ் படிக்கும்போது அவங்க அக்கா வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. அவங்க அக்காவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்பாவும் இறந்து போயிடுறாரு. அம்மா அப்பா 2 பேருமே இல்லைன்ற போது சத்யாவும் கீதாவும் ரொம்ப உடைஞ்சு போயிடுறாங்க. அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த ஒரு ஹெல்ப்பும் யாருக்கிட்ட இருந்தும் தேவைப்படலை அப்படின்ற நிலைமையில கூட அவங்களோட சொந்தக்காரவங்க ஆறுதலாக இவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுலேயும் அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற இவங்க சொந்தக்காரவங்கெல்லாம் சொத்து எப்படி பிரிக்கிறது, இவங்களுக்கு எப்படி ஷேர் போகுது, நம்ம எப்படி இந்த 2 சின்ன பிள்ளைங்களை ஏமாற்றி காசு ஏதாவது பறிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வித்தியாசமாக அவங்கெல்லாம் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ரூ கலர்ஸை தெரிஞ்சதுக்கப்புறம் சத்யாவோட அக்கா கீதா என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சொந்தக்காரங்களை சுற்றி வச்சுட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு ஏரியாவுக்கு வந்து வாடகைக்கு வீடு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பியை கூட்டிட்டு ஒரு புது வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் சத்யா வந்து எக்ஸாம்லாம் எழுதி கவர்மெண்ட் ஜாப் வந்து அவருக்கு கிடைச்சிருது. அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்திருக்கு. லாக்டவுனுக்கு அப்புறமும் கூட சத்யாவுடைய அக்கா வீட்டில் இருந்து தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க வீடு இருந்த ஏரியா ஆரம்பத்தில் இவங்க குடி வந்த புதுசில் ரொம்ப அமைதியாக தான் இருந்திருக்கு. ஆனால் போக போக ரொம்ப அப்படியே சத்தம் அதிகமாக கூச்சலாக 24 மணி நேரமுமே ரொம்ப பிஸியான ஒரு ஏரியாவாக மாறிடுச்சு. எந்நேரமும் சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு. அதனால வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்க அக்காவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்திருக்கு. மீட்டிங் அட்டன் பண்ணும்போதும் சரி, கால் அட்டன் பண்ணும்போதும் சரி, ஒரு கான்ஃபரன்ஸில் இருக்கும்போதும் சரி, சுற்றி முற்றி இவ்வளோ சத்தங்கள் வந்துட்டே இருந்திருக்கு. அப்போ அவங்க அக்கா வந்து சத்யா கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்த வீட்டை வந்து காலி பண்ணிட்டு சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்டில் ஏதாவது ஒரு வாடகைக்கு வீடு பார்த்துட்டு போயிடலாம், ஒரு அமைதியான ஒரு காமான ஒரு ஏரியாவுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அதை கேட்டுட்டு சத்யாவும் ஓகேன்னு சொல்லிட்டார். இவங்க அக்கா சொன்னதுனால இவர் ஆன்லைன் எல்லாம் தேடி பார்க்குறாரு. மேஜிக் பிரிக்னு புரோக்கர் இந்த மாதிரியான சைட்ஸ்ல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீடு தேடிட்டு இருந்திருக்காரு. அது கூடவே தனக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வச்சிருந்திருக்காரு, ஏதாவது உங்களுக்கு வீடு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சத்யாவுடைய ஃப்ரெண்டு ரகு அப்படின்றவர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு வந்து வாடகைக்கு இருக்குப்பா, நீ வந்து பாரு, என் வீடு இருக்க ஏரியா தான் உனக்கு தெரியும்ல, இவ்வளோ அமைதியாக இருக்கும், காமான ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கூட எனக்கு தெரியும், ரொம்ப நல்லவர், நீ வந்து கண்டிப்பாக பார்க்கணும், அந்த வீட்டை வந்து பாருன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. இதை கேட்டுட்டு சத்யா என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் என்னோட கண்டிஷன் வந்து உனக்கு தெரியும்ல, அது என்னென்ன ஹவுஸ் ஓனருக்கு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ பெட் டாக்ஸ் வளர்க்குற அதானப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, ஏன்னா அந்த ஹவுஸ் ஓனர் வீட்லேயே அவர் நாய் பூனை எல்லாம் வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சத்யாவுக்கு செகண்ட் தாட்டே இல்லை. ஏன்னா ஃப்ரெண்டே இந்த அளவுக்கு சொல்கிறாரு அப்படின்னா அந்த வீடு நிச்சயமாக ஒரு நல்ல வீடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிருக்காரு. ஏன்னா ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோ இல்லை புரோக்கரோ ஒரு வீட்டை பற்றி அப்படியே உயர்ந்து புகழ்ந்து சொன்னால் அவங்க காசுக்காக கமிஷனுக்காக இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கலாம். ஆனால் நம்மளோட ஃப்ரெண்டே இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அதை இவர் தப்பாக நினைக்கவே இல்லை. முழுசாக அந்த ஃப்ரெண்டை நம்பி நம்ம அந்த வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி இவர் டிசைட் பண்ணிடுறாரு. அவர் டிசைட் பண்ணிவிட்டு அந்த வீட்டை போய் பார்த்துருந்துருக்காரு. அந்த வீடு இருக்க ஏரியா ரகு சொன்ன மாதிரி ரொம்ப காமாக அமைதியாக இருந்திருக்கு.
அங்கே இருக்கிற வீடுகள் எல்லாமே தனித்தனி வீடுகள் தான், இண்டிவிஜுவல் ஹவுசஸ். சத்யா பார்க்க போகிற அந்த வீட்டுக்கு அப்படியே எதிரில் தான் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் இருந்திருக்காரு. அந்த ஹவுஸ் ஓனர் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கும் போதே சத்யாவுக்கு வந்து எப்படி தோணியிருக்கு அப்படின்னா, எப்படியாச்சும் இவங்களை வந்து பிடிச்சி இந்த வீட்டில் வந்து வாடகைக்கு வச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனோட அந்த ஹவுஸ் ஓனர் பேசுறது சத்யாவுக்கு தெரியுது. ஆனாலும் அதை ஒரு பெரிய விஷயமா அவர் எடுத்துக்கல. ஏன்னா எல்லா ஹவுஸ் ஓனர்ஸும் இப்படி தான் பண்ணுவாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அதை இக்னோர் பண்ணிடுறாரு. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஓனர்ஸுமே அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் வயசானவங்கள தான் இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வந்து எங்கேஜாக இருக்கும்போது இந்த ஏரியாவில் நிலம் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க போல இருக்கு. அவங்களோட பிள்ளைங்களாம் ஃபாரின் போயிருக்கலாம், கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். இப்போதைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலுமே இந்த ஓனர்ஸ் எல்லாம் வயசானவங்க தான் இருந்திருக்காங்க. அதனாலேயே அந்த ஏரியா வந்து ரொம்ப அமைதியாக இருந்திருக்கு. இந்த ஹவுஸ் ஓனர் வீடை சுற்றி காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர் வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. அந்த வீட்டு காம்பவுண்டுக்கு உள்ளாரையே ரகு சொன்ன மாதிரியே நாய் பூனையெல்லாம் வளர்த்துருக்காங்க. ஆனால் வித்தியாசமாக இருந்திருக்கு அதை பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த நாய் பூனையெல்லாம் சங்கிலியில் கட்டி அதை ஒரு கூண்டுக்குள்ளேயும் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. இதை பார்க்கும்போது சத்யாவுக்கு ஏன்டா அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தோணிருக்கு. பெட்டுன்னு சொல்லி வாங்கிட்டாங்க, அதையும் இப்படி சங்கிலியை போட்டு கட்டி அதை கூண்டுக்குள்ளேயும் வேற அடைச்சி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. ஆனால் இதை பற்றி அவர் எதுவுமே கேட்கல. இது அவங்க வீடு, அவங்க நாய், அவங்க பூனை, ஏதோ பண்ணுறாங்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் விட்டுட்டார். அந்த வீடு ஒரு 3 ஸ்டோரி பில்டிங். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு, டாப் ஃப்ளோரில் ஒரு வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க வீட்டில் ஏதோ பேச்சுலர்ஸ் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடு தான் காலியாக இருக்குது. அந்த வீட்டை பார்க்குறதுக்கு தான் இப்போ சத்யா வந்திருக்காரு. அதுக்கும் மேலே இருக்க டாப் ஃப்ளோரில் ஏதோ வெளி மாநிலத்துக்காரவங்க ஒரு கப்பல் வந்திருக்காங்களாம். உங்களுக்கு ஒரு குட்டி குழந்தையும் இருக்குது. அந்த ஹவுஸ் ஓனர் சத்யாவை கூட்டிகிட்டு வீட்டை சுற்றி காட்டுறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. அந்த வீட்டை சுற்றி பார்க்கும்போது அந்த வீட்டில் ஒரு ரூமை வந்து போட்டு பூட்டியிருக்காங்க. வெளியில் வந்து தாள் போட்டு பெரிய பூட்டே தொங்கியிருக்கு. அதை பார்க்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, என்னோட பழைய பொருட்களை எல்லாம் இந்த ரூம்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை, அதை தான் சாத்தி வந்து நான் பூட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அதை கேட்டுட்டு சத்யா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, இந்த ஏரியாவில் இந்த அமௌண்ட் வாடகைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா நாங்கள் ட்ரிபிள் பெட்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், அதனால் இந்த ரூமையும் நாங்கள் யூஸ் பண்ணணும், இந்த ரூம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுனால அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, பிரச்சனையே கிடையாது, நீங்கள் குடிவரத்துக்கு உள்ளார நான் இந்த ரூமை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. வீடு பார்த்துட்டு சத்யா வீட்டுக்கு வந்து அவங்க அக்கா கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க, இந்த வீட்டுக்கே நம்ம குடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக 2 வாரம் கழித்து இவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த புது வீட்டுக்கு குடி போகலான்னு சொல்லி போயிருந்திருக்காங்க. அப்படி அவங்க ஷிஃப்ட் பண்ண அன்னைக்கு சுற்றி முற்றி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களாம் இவங்கள ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் யாருமே இவங்களை பார்த்து சிரிக்கிறதோ இல்லை பேச வரதோ அந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை. பார்த்துட்டு அப்படியே அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் அந்த புது வீட்டுக்குள்ளார நுழைஞ்ச உடனே அந்த ஹால்லையே என்னத்தை பார்க்குறாங்கன்னா, சில பழைய பொருட்கள்லாம் கிடக்குது. பழைய உடைஞ்சு போன துருப்பிடிச்சு போன ஒரு பீரோ, இந்த அழுக்கு பிடிச்ச தலைவாணி, ஒரு பாய், இந்த மாதிரிலாம் குப்பை மாதிரி சில பொருட்கள் கிடக்குது. இந்த பொருட்களை பார்க்கும்போதே சத்யாவுக்கு வந்து தெரிஞ்சிருது, இந்த ஹவுஸ் ஓனர் அவர் சொன்ன மாதிரி அந்த பெட்ரூமை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு, அந்த பெட்ரூம்குள்ளே இருந்த அந்த குப்பை பொருளை தான் கொண்டு வந்து இங்கே வெளியே போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்க ஆள் வச்சு அந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிறாங்க. க்ளீன் பண்ண சொல்லிட்டு சத்யா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த பூட்டி இருந்த அந்த பெட்ரூம் ரெடி பண்ணி வச்ச அந்த பெட்ரூமை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளார போய் பார்க்குறாரு. அது ஒரு மத்தியான நேரம், வெளியிலலாம் நல்லா வெளிச்சமா இருந்திருக்கு, பிரைட் சன்லைட்டா, கிளைமேட்டும் கூட நல்லா ஹாட்டாவே இருந்திருக்கு. ஆனா இந்த பெட்ரூம்க்கு உள்ளார இருட்டா இருந்திருக்கு. லைட்டை போட்டா கூட அந்த ரூம் வந்து பிரைட் ஆகலை, ஒரு மாதிரி க்ளூமியாக இருந்திருக்கு அந்த பெட்ரூமை. அந்த ரூம்குள்ளே போகும்போதே மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக ஏதோ ஒரு நெகட்டிவ் வைபை சத்யாவால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அந்த ரூம்குள்ளார இருந்து ஒரு மாதிரி ஒரு மஸ்டி ஸ்மெல் வருது. இதிலிருந்தே அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த ரூம் ரொம்ப வருஷமாக பூட்டியே கிடந்திருக்கு. அதுவும் இந்த ரூம்குள்ளே இருக்கிற பொருட்கள் எதுவுமே அவங்க வெளியே போடவே இல்லை. அந்த ரூமில் இருந்த பொருட்களோடு சேர்த்து இந்த ரூமை பல வருஷத்துக்கு பூட்டி வச்சுருந்துருக்காங்க. அதனாலேயே இந்த ரூம்குள்ளே அந்த பொருள் மேலெல்லாம் அப்படியே பாசானம் பிடிச்சி மூல்டு வச்சு
ஒரு ஃபங்கஸ் வச்சு ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வந்து அந்த ரூம்குள்ளே உண்டாயிருக்கு. இப்போ அந்த ரூம் ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட, அந்த பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டு இந்த ரூமை கழுவுனதுக்கு அப்புறமும் கூட இந்த மஸ்டி ஸ்மெல் அந்த ரூமை விட்டு போகவே இல்லை. அதே ரூமில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட் இருந்திருக்கு. அதை சத்யா போய் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருக்காரு. அந்த பாத்ரூமும் இந்த பெட்ரூம் மாதிரியே தான் இருந்திருக்கு. பார்க்குறதுக்கு தான் அது க்ளீனாக இருக்கே தவிர அந்த பெட்ரூமும் சரி அந்த பாத்ரூமும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நிரம்பி இருந்திருக்கு. இந்த நேரத்தில் சத்யாவுடைய அக்கா அந்த வீட்டோட மற்ற ரூமெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இந்த ரூம்குள்ளே அப்படியே என்டர் ஆயிருந்திருக்காங்க. அப்படி இவங்க என்டர் ஆன அடுத்த செகண்ட் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டில்லாக நின்று ஏதோ ஒரு விஷயத்த அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சத்யாவுக்கு பார்க்கும்போதே தெரியுது. சத்யா அந்த ரூம்குள்ளே வரும்போது எந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் வைப்பை வந்து உணர்ந்தாரோ அதே விஷயத்தை தான் இப்போ இவங்க அக்காவும் ஃபீல் பண்ணுறாங்கன்றது பார்த்தாலே அப்படியே ஆப்வியஸாக தெரியுது சத்யாவுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அக்கா என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ரூமை நம்ம பூஜை ரூமாக மாற்றிடுவோம். புது வீட்டுக்கு வந்து நம்ம எப்படியும் பூஜை பண்ண தானே போகிறோம். அதனால இந்த ரூமில் வந்து நீ சாமி படமெல்லாம் செட் பண்ணி வச்சுரு. இந்த ரூம் தான் நம்ம இனிமேல் பூஜை ரூமாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்லியிருந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு குடி வந்தது எவ்வளோ பெரிய தப்பு. அதுக்கு மேலே பூட்டி இருந்த இந்த பர்டிகுலர் ரூமை ஓப்பன் பண்ண வச்சது அதை விட ஒரு பெரிய தப்பு. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த பெட்ரூமை பூஜை ரூமாக மாற்றலான்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத அவங்களுக்கு அந்த நேரத்தில் புரியவே இல்லை. அந்த வீட்டுக்கு குடி போன அன்னைக்கு சேம் டே அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சத்யா அவருடைய பெட்ரூமில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவரை யாரோ உத்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல். டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்த்துருக்காரு. அவரோட தலைக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் நிற்கிறத அவர் கவனிக்கிறாரு. பயந்து போய் பதறி அடித்து எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா அந்த உருவம் அங்கே இல்லை, காணோம். சத்யாவுக்கு நல்லா தெரியும் இது கனவு கிடையாது, கற்பனை இல்லை, இது ஒரு இமேஜினேஷன் இல்லை, ஹலுசினேஷன் இல்லை, நிச்சயமாக நான் ஒரு உருவத்தை இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த ரூமோட நடு சென்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபிகர் அப்படியே அப்பேர் ஆகிருக்கு. அந்த உருவம் பார்த்தா உயரமாக இருந்திருக்கு. ஒரு கிழவியோட உருவம் தான் அது. வயசான ஒரு கிழவி, தலைமுடியெல்லாம் அப்படியே வெள்ளையாக போயிருக்கு. கண்ணில் அப்படியே கோவம், அவ்வளோ கோவமும் ஆத்திரமும் தெரிஞ்சிருக்கு. அந்த பாட்டியோடைய உருவம் வந்து ஒல்லியாக இருந்திருக்கு. வெளுத்து போன ஸ்கின்னு ஒல்லியாக இருக்குது. ரொம்ப வயசானதுனால ஒரு மூப்புனால மொபிலிட்டி இல்லாமல் படுத்த படுக்கையாக பெட்ரிடனாக இருந்திருப்பாங்க போல இருக்குது. அதுவே ஒரு வியாதி மாதிரி வந்து உடம்பெல்லாம் சுருங்கி அப்படி தான் அந்த உருவை பார்க்குறதுக்கு இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் சத்யாவோட கண்ணு முன்னாடியே அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக காத்தோட கரைஞ்சி மறைஞ்சு போயிடுச்சு. மறுநாள் காலையில் சத்யாவோட அக்கா கீதா, நேற்று ராத்திரி நான் அந்த வீட்டில் ஒரு ஆன்மாவை பார்த்தேன், அது ஒரு பாட்டியோட ஆன்மா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே சத்யாவோ அவங்க அக்காவோ இந்த ஆன்மாவை பற்றி பெருசாக ஆராய்ச்சி பண்ணி பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு பாட்டியோடைய ஆன்மா, ரொம்ப வயசான ஒரு கிழவி தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இந்த வீட்டில் இந்த பாட்டி வந்து வாழ்ந்திருக்கலாம், அந்த பெட்ரூமில் வந்து அந்த பாட்டி இருந்திருக்கலாம், படுத்த படுக்கையாக பெட்ரிடனாக அப்படியே இருந்து வயசாகி போய் அந்த பாட்டி வந்து செத்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போன அந்த பாட்டியோடைய ஆன்மா, அந்த சோலோட சம் ரெசிடியூல் எலமெண்ட் தான் அது. இது வந்து ஒரு ஹார்ம்லெஸ்ஸான விஷயம் தான். இதனால் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்பட போகிறது கிடையாது. அதனால் இது ஒரு பெரிய விஷயமா இருக்க வேணாம். கொஞ்ச நாள் போக போக அந்த எனர்ஜி வந்து போயிடும், நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால இதை பற்றி அவங்க பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்கவே இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இவங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் வளர்க்குற அந்த 2 பெட் டாக்ஸுமே வித்தியாசமாக பிஹேவ் பண்ணியிருந்திருக்காங்க. பழைய வீட்டில் இருந்த வரைக்கும் இந்த 2 பப்பீஸுமே ரொம்ப ஜாலியாக சாப்பிட்றது, விளையாடுறது, ஒவ்வொரு ரூமுக்கும் ஓடி போய் இவங்க 2 பேருக்குள்ளே விளையாண்டுக்கிறதுனா சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த புது வீட்டுக்கு வந்ததில் இருந்து இந்த 2 நாய்களுமே எதையோ பார்த்து பயந்த மாதிரியே இருக்கிறாங்க. சில சமயங்களில் எம்டி ஸ்பேஸை பார்த்து குலைக்கிறது, பயப்படுறது, எந்நேரமுமே சத்யா இல்லாட்டி கீதா இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க கூடயே கிட்டேயே தான் அவங்க 2 பேருமே இருந்திருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்த ஒரு ஃபியூ டேஸ்லேயே அவங்களுடைய பப்பி, ஒரு 6 மாதமான அந்த சின்ன பப்பிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கு. சரியாக சாப்பிடாம சோர்ந்து போய் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்கிட்டு நடக்க கூட முடியாத மாதிரி பார்க்குறதுக்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு.
உடனே இவங்க வந்து அந்த பப்பியை தூக்கிக்கிட்டு டாக்டர்கிட்ட போயிருந்திருக்காங்க. இந்த பப்பியை பார்த்துட்டு வெட் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இந்த பப்பிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக நார்மலாக தான் இருக்குது அந்த பப்பி. ஒருவேளை நீங்கள் புதுசாக ஒரு வீடு மாறி வந்திருக்கிறதுனால அந்த என்விரான்மெண்ட்டுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுருந்துருக்காரு. ஸோ இவங்களுமே அப்படி நினச்சிக்கிட்டாங்க, ஒருவேளை புது வீடு அப்படின்றதுனால அந்த 2 நாய்களும் அப்படி பிஹேவ் பண்ணது போல இருக்கு, நாள் போக போக எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு கீதா அவங்க அக்கா சாமிக்கு வந்து விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக இவங்க விளக்கு ஏற்றின அடுத்த செகண்ட் பவர் வந்து கட் ஆயிருந்திருக்கு. ஒரு 2 வாரத்துக்கு இதை அவங்க நோட்டீஸ் பண்ணவே இல்லை, ஒரு கோஇன்சிடென்ட்ஸ்னு கூட அவங்க அதை நினைக்கல. கம்ப்ளீட்டாக இதை பற்றின ஒரு அவேர்னஸே அவங்களுக்கு இல்லை, அதை அவங்க கவனிக்கவே இல்லை. ஆனால் ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் நோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, எப்பப்பெல்லாம் அவங்க வீட்டில் விளக்கு ஏற்றுறாங்களோ அப்பெல்லாம் அந்த வீட்டில் வந்து பவர் கட் ஆயிருந்திருக்கு. இந்த விஷயம் இப்படி நடக்கும்போது இவங்க 2 பேர்த்துக்குமே ஒருவேளை இந்த வீட்டில் இருக்க என்டிட்டிக்கு நம்ம இங்கே இருக்கிறது பிடிக்கலையோ, இல்லை நம்ம பூஜை பண்ணுறது பிடிக்கலையோ, அது கோபமாகுதோ அப்படின்லாம் சொல்லி இவங்க மனசுக்குள்ளார யோசிக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இவங்க வீடு இருக்க ஏரியாவில் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே இருந்தே ஒரு அமைதி வந்து வர ஆரம்பிக்குது. அந்த சைலன்ஸ் வந்து நார்மலாக இல்லை, ஒரு மாதிரி டிஸ்டர்பிங் சைலன்ஸாக இருக்குது. ராத்திரி 10 மணிக்கு மேலே அந்த தெருவிலேயே யாரும் நடக்கிறது கிடையாது. ஈவன் டெலிவரி பார்ட்னர்ஸ் கூட இந்த ஏரியா பக்கம் 10 மணிக்கு மேலே வரதே கிடையாது. அப்படி ஒரு அமைதியாக இருக்குது. ஃபியூ வீக்ஸுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து இவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, டெய்லி இல்லாட்டி கூட குறிப்பிட்ட சில நாட்களில் கரெக்டாக ராத்திரி 2 மணிக்கு இந்த தெருவில் இருக்கிற அத்தனை நாயுமே அப்படியே பயங்கரமாக குலைச்சிக்கிட்டு மூளை விட்டுக்கிட்டு அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. எப்பப்பெல்லாம் இந்த சத்தம் கேட்குதோ அப்பெல்லாம் இவங்க வீட்டில் வளர்க்குற அந்த 2 பெட் டாக்ஸும் கூட பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இவங்க 2 பேத்துக்கிட்டையும் வந்து அப்படியே ஒட்டி இருக்குது, தனியாக பிரிஞ்சு போகவே மாட்டேங்குதுங்க. இதையும் பார்த்து இந்த 2 நாய்களும் பயப்படுது அப்படிங்கிறது சத்யாவுக்கும் கீதாவுக்கும் நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நாய் குலைச்ச ஒரு நாள் ராத்திரி நைட்டு சத்யா வந்து அவர் பெட்ரூமில் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஹாலுக்கு எந்திரிச்சு வந்திருக்காரு. சத்யாவோட பெட்ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் இல்லை அப்படிங்கிறதுனால ஹாலில் இருக்கிற காமன் பாத்ரூமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்திருக்காரு. அப்படி வெளியே வரும்போது இவர் தூக்க கலக்கத்தில் தான் வந்திருக்காரு. பாதி தூக்கத்தில் அப்படியே கலக்கத்தில் பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக இவங்க பூஜை ரூமாக மாற்றின அந்த பெட்ரூமோட வாசலில் அந்த கிழவியுடைய உருவம் நின்றுக்கிட்டு இருந்திருக்கு. நின்றுக்கிட்டு சத்யாவை அப்படியே முறைச்சி பார்த்துருக்கு. சத்யாவால் ஒன்றுமே பண்ண முடியல, அவருமே அந்த உருவத்தை பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு இருந்த அந்த உருவம் திரும்பி அந்த பூஜை ரூம்குள்ளார அப்படியே நடந்து போயிடுச்சு. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க வீட்டில் வச்சிருக்க அந்த மீன் தொட்டியில் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் ஒவ்வொரு மீனாக இறந்து போயிட்டே வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இனிமேலும் நம்ம இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்ற கொஸ்டின் கீதா சத்யா இவங்க 2 பேருக்குமே தோணிருச்சு. ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு அகைன் ஒரு நாள் ராத்திரி சத்யா வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்காரு. அப்போது பாத்ரூமோட சீலிங்கில் இருந்து ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அந்த சத்தத்தை கூர்ந்து கேட்டால் எப்படி இருக்குன்னா, ஒரு ரிதமிக்காக யாரோ அந்த சீலிங்கில் வந்து தட்டுற மாதிரி இருந்திருக்கு. அப்போ சத்யா என்ன நினச்சிருந்துருக்காரு அப்படின்னா, மேல் வீட்டில் இருக்கிறவங்க தான் இப்படி பண்ணுறாங்க, மறக்காமல் நாளைக்கு காலையில் அவங்க கிட்ட போய் சொல்லிடணும், நைட் நேரத்தில் இப்படிலாம் சத்தம் போடாதீங்க, அது டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி நாளைக்கு காலையில் அவங்க கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவர் வந்து படுத்து தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் அவர் மறக்காமல் மேல் வீட்டுக்கு போய் இதை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே மேல் வீட்டுக்கு போய் பார்த்துருந்துருக்காரு. ஆனால் அந்த வீட்டோட டோர் வந்து பூட்டி இருந்திருக்கு, வெளியில் பூட்டு தொங்குது. என்னடா நேற்று நைட்டு கூட சத்தம் கிடைச்சு இப்போ காலையில் போயிட்டாங்களா, நம்ம கவனிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். பொதுவாகவே இவங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற அந்த பேச்சுலர்ஸும் இவங்க கிட்ட பேசவே மாட்டாங்களாம், பார்த்தா கூட பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே கடந்து போயிடுவாங்க. அதே மாதிரி தான் மேல் வீட்டில் இருக்கிறவங்களும், அவங்க வந்து வேறு வெளி மாநிலத்துக்காரவங்க அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் அந்த வீட்டில் அவங்க இருக்கிறதே கிடையாது. எப்போயாச்சும் 1 or 2 days வந்து இருந்துட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. இப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் சத்யாவோ கீதாவோ அக்கம் பக்கத்து இருக்கிறவங்க யார்கிட்டையுமே பெருசாக அவங்க பழகினதே கிடையாது. சத்யா மேல் வீட்டை செக் பண்ணதுக்கப்புறம் கீழே அவங்க வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க வருவாங்களாம். அந்த மெய்டு ஆன்ட்டி கிட்ட போயிட்டு அவர் கேட்டிருந்திருக்காரு. ஏன்னா அதே ஆன்ட்டி தான் மேல் வீட்லேயும் போய் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்களாம். அந்த ஆன்ட்டி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேல் வீட்டுக்காரவங்க வந்து அவங்க ஊருக்கு போய் 2-3 வாரத்துக்கு மேலே ஆகுதுப்பா,
அவங்க அங்கே இல்லையே, உங்களுக்கு தெரியாதா, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. இதை கேட்டதுக்கப்புறம் சத்யா வந்து வேகமாக அந்த பாத்ரூம்குள்ளே போய் பார்த்துருந்துருக்காரு. மேல் வீட்டுக்காரங்களும் இல்லை அப்படின்னா சீலிங்லேருந்து எப்படி சத்தம் வர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாத்ரூமை போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பாத்ரூமோட சீலிங் மற்ற ரூம் சீலிங்கை விட கொஞ்சம் உயரம் வந்து கம்மியாக இருந்திருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லி நல்லா உத்து கவனிச்சாதான் தெரியுது, அந்த சீலிங்க்கு மேல ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா ஒன்று இருந்திருக்கு. அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவை இவர் டார்ச் லைட் அடிச்சு பார்த்தா தான் தெரியுது, அது ஒரு எம்டி ஸ்பேஸ். அதுக்குள்ள எந்த ஒரு பொருளுமே இல்லை, எம்டியா தான் இருக்கு. அப்ப மேல் வீட்லயும் யாரும் இல்லை, இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் எம்டியா தான் இருக்கு. அப்படின்னா முத நாள் ராத்திரி சீலிங்ல கேட்ட சத்தத்தை யார் எழுப்பியிருப்பா? அதுவும் ஒரு ரிதமிக்கான ஒரு சவுண்ட். பூனையோ எலியோ உருட்டுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல அதால சத்தம் போட முடியாது. இதெல்லாம் அவர் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த அவங்களோட மெய்டு ஆண்டி அங்க வந்து சத்யாவோட அக்கா கிட்ட என்ன கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா, இம்மா இந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ நல்ல நல்ல வீடெல்லாம் இருக்குது, நீங்கள் ஏன் போய் இந்த வீட்டுக்கு குடி வந்தீங்க, இந்த வீட்டை பற்றி நீங்கள் விசாரிச்சுட்டு தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மெய்டு ஆண்டி கேட்குறதுக்கு இவங்கக்கிட்ட பதிலே இல்லை. அந்த ஆண்டி என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப ஒரு திமிர் பிடிச்சவன், பணத்தாசை பிடிச்சவம்மா, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கே அவன் காசு கொடுக்க மாட்டான். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த வீட்டில் யாரும் சேர்ந்தாப்புல ஒரு 6 மாதம் கூட இருக்கவே மாட்டாங்க, தாக்கு பிடிக்கவே முடியாது, எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அப்படி காலி பண்ணிட்டு போகிறவங்களுக்கு கிட்ட இவன் அட்வான்ஸை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு அவ்வளோ சண்டை போடுவான். போய் இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களே, என்னம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் சத்யாவுக்கு என்ன தோணிருக்கு அப்படின்னா, அந்த ஹவுஸ் ஓனரை பற்றி சொன்னதெல்லாம் கூட ஓகே, அதை விட்டுறலாம். ஆனால் 6 மாதத்துக்கு மேலே இந்த வீட்டில் வந்து யாராலும் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அவங்க சொன்னாங்களே, அப்படி அவங்க வந்து என்ன ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, எதனால அவங்க ஓடி போயிட்டாங்க, இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மைண்டுக்குள்ள இந்த விஷயம் ஓடிட்டே இருந்திருக்கு. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லி இவர் யோசிக்கும் போதே இவங்களோட இபி கார்டை வந்து எடுத்து பார்த்துருந்துருக்காரு. அந்த இபி கார்டை பார்க்கும்போது தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த வீடு 2020 டிசம்பர்ல இருந்து 23 ஆரம்பம் வரைக்கும் பூட்டியே தான் கிடந்திருக்கு. யாருமே அந்த வீட்டுக்கு குடி வரவே இல்லை. கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த வீடு பூட்டி தான் இருந்திருக்கு. இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்தே சத்யாவுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்த மெய்டு ஆண்டி சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறது. மெய்டு ஆண்டி இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கீதா, சத்யா இவங்க 2 பேருமே ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வரைக்கும் இந்த வீட்டில் தாக்கு பிடிச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க, டெய்லியுமே பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கிளென்ஸ் பண்ணுறாங்க. மந்திரங்களெல்லாம் சொல்லி ஒவ்வொரு ரூமையுமே அவங்க கிளென்ஸ் பண்ணுறாங்க, மெடிடேட் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு அவங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க செய்ய செய்ய ஒரு மிராக்கிள் மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளார 2 பூனைகள் வந்து வந்திருந்திருக்கு. அவங்க வீட்டு ஹாலில் அந்த பூஜை ரூமுக்கு பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்துருப்பாங்களா, அந்த ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு கருப்பு பூனை வர ஆரம்பிச்சிருக்கு. அது கூடவே இவங்க அக்கா எப்பப்பெல்லாம் மெடிடேட் பண்ணுறாங்களோ 1 மணி நேரம் ஆனால் கூட அந்த முழு நேரமுமே உங்க அக்கா பக்கத்தில் ஒரு கிரே கலரில் ஒரு பூனை வந்து உட்காந்துட்டே இருந்திருக்கு. இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 பூனைங்களும் எப்போ வருது, எங்கேருந்து வருது, எப்படி வருது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதுவே அப்படியே அப்பியர் ஆன மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே வருது. கொஞ்ச நேரம் இந்த மெடிடேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 2 பூனைங்களுமே காணாம போயிருது. அதுக்கும் மேல அந்த 2 பூனைங்களுமே இவங்க வீட்டுல வளர்க்குற அந்த பெட் டாக்ஸை பார்த்து பயப்படவே இல்லை. இந்த 2 நாய்களும் கூட அந்த பூனையை வந்து விரட்டி விடணும், துரத்தணும் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. இந்த ஃபேமிலியில ரொம்ப காலம் வாழ்ந்த மாதிரி அந்த 2 பூனைகளுமே இந்த வீட்டுல அவங்க இருந்த வரைக்கும் கூடவே துணையாவே இருந்திருக்கு. ஒருவேளை அந்த 2 பூனைங்களுமே ஒரு ஹையர் எனர்ஜிஸாக இருக்கலாம். இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தரத்துக்காக ஒருவேளை இவங்க அம்மா அப்பா கூட இந்த மாதிரியான ஒரு ஃபார்மில் வந்து உங்கள் குழந்தைங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்துருக்கலாம். கரெக்டாக சத்யாவோட அம்மாவுக்கு வருஷ திதி வரத்துக்கு முதல் நாள் இவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, சத்யா வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட கூட வேலை செய்கிற ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லி வச்சுருந்துருக்காரு. நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஷேர் பண்ணி, நாங்கள் ஒரு வீடு பார்க்கணும், ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டை அப்ராட் போகிறதுனால அவங்க ஆல்ரெடி வசித்த வீட்டை வந்து காலி பண்ணுறாங்க. அதனால சத்யா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களோட ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து நீங்கள் பேசி பாருங்க, எங்களோட பெட் டாக்ஸோட அந்த வீட்டில் அவரை வந்து எங்களுக்கு வாடகைக்கு கொடுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஃப்ரெண்டும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசியிருந்திருக்காங்க. நல்ல காலமாக அந்த ஹவுஸ் ஓனரும் கூட ஓகேன்னு சொல்லிட்டாரு, நாய் வளர்க்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொன்னார். அந்த விஷயத்தை தான்
சத்யாவுடைய ஃப்ரெண்டு கரெக்டாக அவங்க அம்மாவோட திதிக்கு நாள் அன்னைக்கு இவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு கீதாவுக்கும் சத்யாவுக்கும் செம ஹாப்பி. ஒரு வழியாக இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்ப போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது வீட்டுக்கு போயிட்டு இவங்க அட்வான்ஸ் கொடுத்து ரெண்டல் அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்காங்க, நாங்கள் வீடு காலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதை கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த ஹவுஸ் ஓனர் பயங்கரமாக சட்டப்பட ஆரம்பிச்சிட்டானா. நீங்கள் இருந்தது 8 மாதம் தான், ஆனால் 11 மாதத்துக்கு அக்ரிமெண்ட் நான் போட்டிருக்கேன். நீங்கள் நினச்ச மாதிரிலாம் என்னால் அட்வான்ஸ் எல்லாம் உடனே எல்லாம் திருப்பி தர முடியாது. புதுசாக யாராச்சும் கூடி வந்து அவங்க அட்வான்ஸ் கொடுத்தாதான் நான் இதை திருப்பி கொடுப்பேன். அப்படி இப்படின்னு டெய்லியுமே தொட்டதுக்கெல்லாம் புதுசாக ஏதாவது ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு அவன் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். அந்த புது வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 40 days டைம் இவங்களுக்கு ஆயிருக்கு. அந்த 40 நாளுமே இவங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த பழைய ஹவுஸ் ஓனர்னால. கரெக்டாக அந்த புது வீட்டுக்கு போகிறதுக்கு நாள் பேக் பண்ணிவிட்டு காரெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லி சத்யா வந்து அவரோட காரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் அவரோட கார் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை, பேட்டரியே இல்லை, டெட்டாக போயிருந்திருக்கு. என்னடா இது, இந்த வீட்டை விட்டு போகலான்னு நினைக்கும் போது இப்படியெல்லாம் நடக்குது, இவ்வளோ பெரிய தடங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் ஹெல்ப் கேட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆக்சிடென்டலாக இந்த ஹவுஸ் ஓனரோட காரை வந்து இடிச்சிடுறாரு. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் ஓனர் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கான். அவனுடைய உண்மையான ரூபம் அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. செம்ம லூக்கெல்லாம் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அவன் சண்டை போட்டிருக்கான். இப்போ கீதா அவங்க அக்கா வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வேணாம், அவனுக்கு காசு தானே வேணும், அவன் என்ன காசு கேட்குறானோ அதை கொடுத்துருவோம், அவன் அட்வான்ஸை திருப்பி தரல, அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் விட்டு ஒழிச்சிடலாம், இந்த வீட்டை விட்டு நம்ம போனால் போதும், இங்கே இருக்கிற இந்த ஆன்மாவோட தொல்லையும் இந்த ஹவுஸ் ஓனர் தொல்லைக்கும் முன்னாடி காசு வந்து ஒரு இஷ்யூ கிடையாது, நம்ம கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே அவங்களோட அக்கா இந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து காசை கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாங்க. அன்னைய நாள் ஈவினிங்குள்ளாரையே இந்த வீட்டில் இருந்து எல்லா பொருளையுமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த புது வீட்டுக்கு இவங்க ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்களாம். இந்த புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட அந்த பெட் டாக்ஸ் ரெண்டுமே பழையபடி ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக எல்லா ரூமுக்கும் போயிட்டு வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். சத்யாவும் அவருக்கு அந்த பேய் வீட்டை ரெஃபர் பண்ண அந்த ஃப்ரெண்டை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணிட்டாராம், கான்டாக்ட்லேயே இல்லையா அவர். கரெக்டாக ஒரு 6 மாதம் கழித்து சத்யா வந்து ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, அந்த பழைய பேய் வீட்டுக்கு புதுசாக ஒரே ஒருத்தர் மட்டும் குடி வந்திருக்காரு. அவர் குடி வந்த ஒரே ஒரு ராத்திரி மட்டும்தான் அந்த வீட்டில் தங்கி இருந்திருக்காரு. என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாருன்னு தெரியல, எதை பார்த்தாருன்னு தெரியல, அதோடு அவர் ஓடி போனவர் தானா. அவர் அதுக்கப்புறம் திருப்பி வரவே இல்லை. இந்த கதையை நம்ம கூட ஷேர் பண்ண சத்யாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.